செம்பு மாறி இன்னைக்கு ஃபுல்லா போதை ஏறணும். சைடிஸ் இருக்குது, தண்ணி இருக்குது, டம்ளர் இருக்குது, சரக்கு இல்லையே. சரக்கு வாங்க போன ஆளை காணோம். முத்தனா இப்படி அனுப்பிச்சுட்டா 300 ரூபாய் கொடுத்த கண்ட்ராக்ட் மாமங்கிட்ட. ஒன்னு நீ குடிச்சுட்டு ஒன்னு எடுத்துக்கிட்டு வா மாமான்னு சொன்னேன். ரெண்டையும் குடிச்சுட்டு முத்தராயம்லே கமந்து போயிட்டாரா என்னமோ அதுன்னு தெரியலையே. மாமா நீங்க போயிட்டியா? டிக்கெட்டு குளிக்கிச்சு போயிட்டியா மாமா? எங்கடா அது? ஐயோ மொத்தமா வேண்டாம், மொத்தமா ஐயோ மொத்தமா வேண்டாம். சோத்துக்கு வக்கத்து போய் நிக்கிற உனக்கு சோக்கு கேக்குதா? சோக்கு உனக்கு நான் என்னையா குறை வச்சேன்? ராத்திரி பார்க்காம பகலும் பார்க்காம நீ கேட்டப்பல இங்க பார்த்தோல உனக்கு முந்தைய விரிக்கல. என்ன விட்டுட்டு எவ்வளவு இங்க பாரு மூடிக்கிட்டு என்ன விட்டுட்டு எவ்வளோ ஒரு சிரிக்க முண்டைய கிழக்கு தெருவுல கொண்டு குடி வச்சிருக்கிறியாமே மாப்பிள. ஆமாடி நான் ஆம்பள ஒண்ணு இல்ல 9 வைப்பேன். கேக்குறதுக்கு நீ யாருடி? நான் யாரா? யோ அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து 5 பவுன்ல தொங்க தொங்க தாலி போட்டுக்கிட்டா உன் பொண்டாட்டி. ஆமா 500 பேத்துக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணது உண்மைதான். நம்ம ராமச்சந்திரன் தான் கல்யாணம் பண்ணி வச்சாரு. கல்யாணம் பண்ணி வச்சு என்ன புண்ணியம்? வவுத்துல ஒரு புழு பூச்சி நாச்சங்குதா? ஏ கூறுகட்ட நாயே, புழு பூச்சி வேணா காட்டு போய் மேய, நல்ல புழு பூச்சி கிடைக்கும். இங்க பாரு நம்ம கல்யாணம் 5 வருஷம் ஆகி குழந்தை இல்லைன்னா என்ன அர்த்தம்? என்ன பாரியா உங்ககிட்ட சரக்கு இல்ல, கையால ஆகாத புருஷனை கட்டிக்கிட்டு நான் என்னத்த பண்றது? உங்ககிட்ட சரக்கு இருந்தா நான் எப்பயோ புள்ள பெற்றிருப்பேன். ஆற பார்த்து என்னடி சொன்ன சிரிக்க மாட்டியா? உன்னை பார்த்தையா சொல்றேன். நான் ஒரு பொண்ண பண்ணால பார்த்தனாவே அவ அப்படியே கர்ப்பமாயிருவா. அப்புறம் ஏன்டா என்ன தொட்டு நான் என்ன கர்ப்பமாகாம இருக்கிறேன்? கண்ணாடி எனக்கு நிக்க மாட்டேங்குதுமா. எனக்கு நின்னா போட்டு இலிங்கி கிளிங்கி புடிங்கி புடுவேன். எங்க தாத்தனுக்கு 16 பிள்ளைங்க. எங்க வேற 16 பிள்ளைங்களா பொண்டாட்டியா? எங்க தாத்தனுக்கு 16 பொண்டாட்டிங்க. வெக்கமா இல்ல? தாத்தன் கூட 16 பொண்டாட்டி கட்டு பிள்ளைங்க பெற்றிருக்கான். ஆனா எங்க அண்ணனுக்கு 4 பொண்டாட்டிங்க. ஆனா எங்க பால்கார பிறப்புக்கு 2 பொண்டாட்டி. அட்லீஸ்ட் எனக்கு 2 இருக்க கூடாதா? உனக்கு 2 இருக்க கூடாதுடா. ஏன்னா ஒண்ணுக்கே துப்பு இல்லாம தெரியுற. இதுல 2 கொண்டு வந்து நீ எப்படி சமாளிப்ப? இங்க பாரு ஒழுங்கா சொல்றேன், அந்த சிரிக்கு முண்டைய அடிச்சு துரத்திட்டு வா, நம்ம புள்ள பச்சக்கத்தை பத்தி முடிவு பண்ணுவோம். அடி போடி போக்கத்தோல அடி நீ பழைய மிஷினடி. நானா? அவ புது மிஷினு. அப்படி எடுத்து விட்டா போயிட்டே இருக்கும். என்னது மிஷினு? இங்க பாரு இந்த பழைய மிஷின் புது மிஷின் கணக்குல இங்க வேணாம். இங்க பாரியா 1000 தான் இருந்தாலும் உனக்கு கடைசி காலத்துல நான் தான் கஞ்சி ஊத்தணும். இங்க பாரு ஒழுங்கா நான் சொல்றது கேளு. உனக்கு 2 பொண்டாட்டி வேணா 10 பிள்ளைங்களும் வேண்டாம். உருப்படியே என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டே என் கூட 2 புள்ள பெத்துக்கோ போதும். அவளை அடிச்சு துரத்தி புட்டுமா. என்ன சொல்ற? அதெல்லாம் முடியவே முடியாதுமா. ஏன் முடியாது சொல்லு, என்ன விஷயம்? ஐயோ ஏன் முத்தமா அப்படி கோச்சிக்கிற? நானு அந்த கும்பர கடவுளுக்கு சமம். கடவுளுக்கு சமமா? என்னையா வளர்ற? அட எங்க அப்பன் ரங்கநாதனுக்கு 2 பொண்டாட்டி. நான் கும்பறேன் எங்க அண்ணன் முருகனுக்கு. யாரு அந்த பட்டக்கார முருகன்? ஐயா அவல்லமா அந்த முருகனை சொன்னமா. ஓ கடவுள் 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 முருகனுக்கு அவனுக்கு 2 பொண்டாட்டி. எங்க கும்பரம் மாமன் யாரு? ஈஸ்வரன். அட நம்ம வாதியார் ஈஸ்வரன் அவரா? அட வாணிய கோட்டுக்காரல்லமா. அட எங்க அத்தனார் ஈஸ்வரமா. அட கடவுளே சிவ சிவா அவரா? எனக்கு ஏமா 2 பொண்டாட்டி இருக்க கூடாது? இந்த கேளை மயிர் மட்டும் நொட்டு வேலையில
ஒண்ணு கிழிச்சிடாத. இங்க பாரு, என்ன பாரு, கடவுளை பத்தி இத்தனை பேசுறீல, அவங்களோட அப்பன் ராமனுக்கு ஒரே பொண்டாட்டி தான். அது உனக்கு தெரியுமாயா? ஆடி போடி கூறுகட்டவள. அவங்க அப்பன் தசரனுக்கு 60,000 பொண்டாட்டி. ஓ கடவுளே, உன்னால திருத்தவே முடியாது. சரி சரி முத்தம்மா, 2 பேருக்கு ஒரு போட்டி வைக்கிறேன். எனக்கு அந்த சிரிக்கி முண்டைக்கும் என்ன போட்டி சொல்லு. யாரு முதல்ல பிள்ளை பத்து தரீங்களோ, அட ராமச்சந்திரன் பொண்டாட்டி இல்ல, அதுகிட்ட ஆளுக்கு 5 பவுன் வாங்கி தரேன். ஐயோ, நகை வேலை வேற லட்சக்கணக்கில் போயிட்டு இருக்குது மாமா. ஆளுக்கு 5 பவுனா? அப்பனே நான் ரெடி மாமா, புள்ள பித்துக்க ரெடின்னு சொல்லிவிட்டு இப்படி தள்ளி நின்னா எப்படி மொத்தமா ஆகும்? வேற என்ன மாமா பண்ணணும்? பக்கத்துல வந்து அப்படியே சத்தமா முத்தம் கொடுத்தீனா அப்படி போயிட்டு வந்து உள்ள மொத்தமா. மாமா நம்ம வீட்டுக்கு போய் எத்தனை முத்தம் வேணா கொடுக்குற மாமா. இங்க எல்லாரும் இருக்கிறாங்க, கண்ணு வச்சிருவாங்க. ஐயோவுக்கு மூடி ஏறணும்ல, அப்ப இங்க கொடுத்தே ஆகணுமா? ஆமா மொத்தமா. ஐயோ